ஆகையால் மக்களே, சிந்திங்க, செயல்படுங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு. இதுவரை டிஎம்கே ஆட்சி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணினாங்க, என்னெல்லாம் போராட்டங்கள் பண்ணாங்க, எதெல்லாம் முன்னெடுத்தாங்க, அதெல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது செஞ்சாங்களாம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே நம்ப வேண்டாம், சிந்தித்தல் பாருங்கள். அவங்க நம்ம மக்களுக்காக நேர்மையாக, உண்மையாக, பயபக்தியோட ஒரு அடிப்படை தொண்டனாக்கிட்ட இருந்து யோசித்து பேசுகிற மாதிரிலாம் பேசுவாங்க, ட்ராமா பண்ணுவாங்க, நடிப்பாங்க. பக்கா நடிப்பு. அவங்களெல்லாம் சினிமாவில் கொண்டு சேர்த்திங்கன்னா பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பக்கா நடிப்பாங்க. ஆனால் அது தன்னுடைய ஆட்சி ஜெயிச்சு மக்கள் அவங்க நடிப்பை கண்டு ஓட்டு போட்டு ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த போராட்டத்தில் இருக்க ஒரு பிரச்சனை கூட கையில் எடுக்க மாட்டாங்க, நிறைவேற்ற மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. தன்னுடைய அதிகாரத்தை, பவரை கையில் வச்சுட்டு எதுவுமே இது வரைக்கும் அவங்க பண்ணதில்லை. ஆகையால் மக்களை சிந்தித்து செயல்படுங்க. வருகிற 7ஆம் தேதி போராட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார். அது பின்னாடி நீங்கள் போகாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன்.